இருளான வாழ்விலிருந்து இந்த ஒளியை கண்டால், இந்த மெய்யான தேவனிடத்தில் சேர்ந்தால் இருளான வாழ்விலிருந்து ஒரு விடுதலை கிடைக்குமா? ஜீவனை பெற்றுக் கொள்கிறான். ஆம், எந்த மனுஷனாயிருந்தாலும் சரி, அவன் எப்பேற்பட்ட கொலைகாரனோ கொள்ளக்காரனோ பாவியோ இல்லையேல் எந்த ஒரு காரணத்தினால் அவன் சபிக்கப்பட்டவனாயிருந்தாலும் சரி, தேவன் அவனுடைய வாழ்வை பிரகாசிக்க செய்கிறார். அவருடைய எல்லாவற்றையும் தேவனுடைய கருத்துக்கு வருகிறது. எப்பொழுது? மெய் ஜோதியை கண்டடைகிற பொழுது. மெய் ஜோதியை தேடி இன்றைக்கு ஜனங்கள் அலைகிறார்கள். கண்டால் நமக்கு மோட்சம் கிடைக்காதா? சொர்க்கம் கிடைக்காதா? நம்முடைய வாழ்வு மாறாதா? தரித்திரம் மாறாதா? வியாதி தீராதா என்று ஜனங்கள் இருக்கிறார்கள். எஜமான் இயேசு கிறிஸ்து வேதத்திலே சொல்லியிருக்கிறார், நானே மெய்யான ஒளி என்று. நானே நானே என்று சொல்லியிருக்கிறார். அநேக ஒளியை நீங்கள் காணலாம், பயன் என்ன? கண்டபின் உங்கள் வாழ்வு மாறி இருக்கிறதோ? இதன் கண்டதினால் உங்களுக்கு நடந்த நன்மை என்ன? இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நான் உலகத்துக்கு ஒளியாய் வந்தேன் என்று. நான் வந்ததின் நோக்கமே இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு வெளிச்சத்தை கொடுப்பதற்கு, இருளில் இருக்கிற அந்த காலத்தில் பொல்லாத பிசாதின் பிடியில் இருக்கிறவர்களுக்கும் விடுதலை தர மெய் ஒளியாய் வெளிப்பட்டிருக்கிறார் இந்த இயேசு கிறிஸ்து.